Hey, hello guys, welcome to Kurimurai. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து குக்கும்பரில் டிஃபால்ட் ரிப்போர்ட்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ரிப்போர்ட் ஜென்ரேஷன் வந்து 4 டைப்ஸாக பண்ணலாம். ஒன்று வந்து பிரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து கன்சோல்லே வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். அது இல்லாமல் HTML பண்ணலாம். ஸோ HTML ஃபைல் ஒன்று வரும். அண்ட் அதர் 2 ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா JSON இல்லைனா XML. ஸோ JSON அண்ட் XML எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ பைப் லைனில் நம்ம ஏதாவது எக்ஸிக்யூட் பண்ணுறோம். பைப் லைன்லேயே வந்து இப்போ சர்க்கிள் CI அந்த மாதிரி பைப் லைன் எடுத்துட்டிங்க அப்படின்னா XML பேஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை வந்து அது வந்து இன்சைட்ஸ்லாம் காட்டும். அதாவது ஒரு சார்ட் மாதிரி காட்டும். லைக் எவ்வளோ பர்சன்டேஜ் எவ்வளோ ஃபெயில் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரிப்போர்ட்டிங் வந்து நம்ம மோஸ்ட்டாக டீபக்கிங் பண்ணுறதுக்கோ இல்லை நம்ம வந்து சும்மா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக HTML ஃபைல் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளோட டெஸ்ட் ரன்னர் ஃபைல்குள்ளே போனோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் டு கார்ட் ஃபீச்சர் வரைக்கும் போட்டிருக்கோம் கரெக்டாக. ஸோ அதை வந்து நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ ரிமூவ் பண்ண என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸ் ஃபைல்ஸும் ரன் பண்ணோம். பட் ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது தெரியும். லைக் யூசர் ஷுட் நேவிகேட் டு த அப்ளிகேஷன் அண்ட் இங்கேயும் வந்து யூசர் ஷுட் நேவிகேட் டு த அப்ளிகேஷன். ஸோ டூப்ளிகேட் ஸ்டெப் டெஃபினிஷன் வரும். அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போதைக்கு சும்மா வந்து இங்கே வந்து லாகின் அப்படின்னு போட்டுடுறேன். அண்ட் நம்மளோட லாகின் டாட் ஃபீச்சர் லாகின் ஸ்டெப்ஸ்க்குள்ளே இதை அன்கமெண்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து அது வந்து நான் போட்டு விட்டுறேன். ஓகே, ஸோ அப்படி பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து நம்மகிட்ட டூப்ளிகேட் ஸ்டெப் டெஃபினேஷன் எதுவுமே இல்லை. ஸோ ரெண்டுமே வந்து வேறு சினாரியோ வந்து கன்சிடர் பண்ணோம். ஓகேவா? சரி, இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இது பார்க்கறதுக்கே கொஞ்சம் இன்டென்டேஷன் பண்ணி விட்டுடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் வந்து ட்ரை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ சப்போஸ் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஸ்டெப்ஸ் மேப்பிங் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ ரன்னர்ஸ் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா கன்சோலில் போய் பார்க்கலாம். ஸோ கன்சோலில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்டெப் டெஃபினேஷனுமே வந்து ஸ்டெப்ஸை வந்து ஜென்ரேட் பண்ண சொல்லலை. ஸோ எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம இதை கமெண்ட் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆல் டெஸ்ட் ஸ்டெப்ஸ் ஃபைல்ஸ் வந்து ரன் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி. அண்ட் நேற்றோட வீடியோவில் நம்ம வந்து நிறைய ரெட் டாட் ஸ்லீப் யூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து போக போக வீடியோஸில் நான் அது எப்படி வெப்டிரைவர் வெயிட்டை போட்டு சால்வ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிடுறேன். ஆல்ரெடி என்னோடய செலினியம் ப்ளஸ் ஜாவா கோர்ஸ் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா அதுலேயே நான் வந்து வெப்டிரைவரோட கான்செப்ட்லாம் வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ நான் வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே நீங்களே வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நாலுமே வந்து பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கன்சோலில் போய் பார்த்தோம் அப்படின்னா 4 ரன் நோ ஃபெயிலியர்ஸ் நோ ஸ்கிப். ஓகே, அண்ட் மேலே அப்படியே ஸ்க்ரால் பண்ணால் இங்கே வந்து சில டாட்லாம் அதில் டாட் அப்படின்ட்டு. ஸோ ஒரு ஃபீச்சர் ஃபைலில் ஒரு ஸ்டெப்பும் வந்து டாட்டாக கன்சிடர் பண்ணோம். அதாவது அந்த ஸ்டெப்பு பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா டாட் வரும். அந்த ஸ்டெப்பு ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா எஃப் வந்து கேபிட்டலில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட லாகின் ஆட் டு கார்ட் அந்த சினாரியோக்குள்ளே போயிடலாம். அங்கே போயிட்டு இப்போ நம்ம வந்து அசட் கிரேட்டர் தென் 0 இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். பட் நான் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஃபெயிலியர் ஆகும். கரெக்டாக? ஸோ ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து எஃப் அப்படின்னு வரும். இப்போ அது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ரௌசர் க்ளோஸ் ஆகல. அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அசட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. அசட் ஃபெயில் ஆனதுனால நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலை. ஸோ ப்ரௌசர் வந்து அப்படியே ஓப்பன்லேயே இருக்குது. ஓகே, ஸோ ப்ரௌசர் நான் வந்து மேனுவலாக க்ளோஸ் பண்ணி விட்டுறேன். அண்ட் இங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா கன்சோலில் போய் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து 2 ஃபெயிலியர் காட்டுது. அண்ட் என்ன ஃபெயிலியர் அப்படின்னா எரர். ஸோ நம்ம வந்து ஃபால்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஆக்சுவலாக வந்து ட்ரூ அப்படின்னு வந்திருக்கு. ஸோ விச் இஸ் நம்ம பண்ண இன்டென்ஷனலாக பண்ண ஃபெயிலியர் தான். ஸோ அது வந்து கவலைப்பட வேண்டாம். இப்போ ரிப்போர்ட்ஸ் எப்படி வருதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ கன்சோலில் போனீங்க அப்படின்னா எங்கெல்லாம் வந்து ஃபெயிலியர் இருக்கோ அங்கெல்லாம் வந்து எஃப் வரும் அப்படின்னு சொன்னல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எஃப் அப்படின்னு வந்திருக்கு. இது ரெண்டுமே வந்து சினாரியோ அவுட்லைன்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் சினாரியோஸ் எல்லாமே வந்து பாஸ் ஆயிருக்கு. ஸோ நம்மளுக்கு வெறும் டாட் வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபெயில்டு சினாரியோஸில் எந்த சினாரியோ ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைன் நம்பரோடு சொல்லுது. அண்ட் அந்த அசட்டோட டெஸ்டஞ்சி மெசேஜ் வந்து வந்திருக்கு.
அதை தவிர வேறு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல. நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ப்ளக்கின்ன்ற ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது, அதை வந்து யூஸ் பண்ணலாம். அது வந்து ஒரு அக்செப்ட் அரே வந்து அக்செப்ட் பண்ணோம். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு நம்ம வந்து pretty அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டீட்டெயில்டான லாக்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த கன்சோல்லேயே நம்மளுக்கு ரிப்போர்ட் தெரியும், இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஸ்டெப் ஓடி இருக்குது, எந்த ஸ்டெப் டெஃபினேஷன் ஓடி இருக்குது, அதோட மெத்தட் நேம் என்ன ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ எக்ஸிக்யூஷன் முடிஞ்சு அது பார்ப்போம். ஓகே, ஸோ 4 டெஸ்ட் கேஸுமே வந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் இங்கே போய் நம்ம இப்போ பார்த்தோன்னா நம்ம pretty போட்டிருக்கனால எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் வந்துருக்கு. கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபீச்சர் வந்து புக் கார்ட் அப்ளிகேஷன் டெமோ அப்படின்ற ஒரு ஃபீச்சர் ரன் இருக்குது. அதில் வந்து சினாரியோ அவுட்லைன்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சினாரியோ அவுட்லைனில் வந்து ஆட் ஏ ப்ராடக்ட் டு த கார்ட், இந்த ஸ்டெப்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டெப்ஸோடு ஈக்குவலண்ட் ஸ்டெப் டெஃபினேஷன் இந்த ஃபங்க்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எரர் மெசேஜ் என்னவோ அது டெஸ்ட் என்ஜி கரெக்டாக நம்மளுக்கு கொடுத்துருக்கு. அதே மாதிரி சினாரியோ அவுட்லைன் 2 வாட்டி காட்டுது. எனக்கு 2 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ 2 வாட்டி ஓடும், அதனால் 2 வாட்டி காமிச்சிருக்கு. அதே மாதிரி இதோட நம்மளோட சினாரியோட நேம்ஸ் அண்ட் சினாரியோட ஸ்டெப் டெஃபினேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து காட்டுது. இதே எனக்கு வந்து கன்சோலில் பார்க்க வேண்டாம், HTML வேணும் அப்படின்னா ரொம்பவே சிம்பிள். நம்ம இங்கே போய்ட்டு இது வந்து ஒரு அரே தானே, ஸோ அரேயில் வந்து ஆப்வியஸாக வந்து மல்டிபிள் வேல்யூஸ் கொடுக்க முடியும். கரெக்டாக ஸோ இங்கே வந்து HTML அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். அண்ட் இங்கே வந்து ஒரு ஃபோல்டரோட நேம் வந்து கொடுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு HTML ஃபைலை வந்து ஜென்ரேட் பண்ணோம். உங்களுக்கு வந்து HTML வேண்டாம், எனக்கு வந்து JSON ஆர் XML இல்லை எல்லாமே வேணும் அப்படின்னா திருப்பியும் ஒரு கமா ஆட் பண்ணிட்டு லைக் JSON அண்ட் ஃபோல்டரோட நேம், அதாவது reports/results.json அப்படின்னு ஃபைல் நேம் அண்ட் ஃபார்மேட் வந்து கொடுக்கணும். HTMLக்கு தேவையில்லை, HTMLக்கு ஃபோல்டரோட நேம் கொடுத்தா போதும். இந்த ரிப்போர்ட்ஸ் என்ற ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா என் ப்ராஜெக்ட்டில் எங்கேயுமே இல்லை, பட் ரன் டைமில் அதுவே வந்து கிரியேட் பண்ணிடும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து XML வேணும் அப்படின்னா இங்கே போய்ட்டு XML அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணி விட்டுணும். ஸோ இது வந்து XML அண்ட் அதோட ஃபார்மேட்டும் XML. சாரி, இங்கே வந்து XML வராது, இங்கே வந்து JUnit போடணும். ஓகே, ஸோ ரிப்போர்ட்டரோட நேம் வந்து JUnit அண்ட் அதோட ஃபார்மேட் வந்து பார்த்திங்கன்னா XML வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ரெண்டு ஃபெயில் ஆகும், 2 வந்து பாஸ் ஆகும். ஓகே, ஸோ எல்லா ஸ்கிரிப்டும் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம போய்ட்டு பார்த்தீங்கன்னா கன்சோலில் அதே தான் வந்திருக்கும். ஸோ இங்கே ரைட் கிளிக்கில் ப்ராஜெக்டில் மேலே கர்சரை வச்சு ரைட் கிளிக் பண்ணி ரீஃப்ரெஷ் அப்படின்னு கொடுங்க. ரீஃப்ரெஷ் கொடுத்தீங்க அப்படின்னா புதுசாக ரிப்போர்ட்ஸ் என்ற ஃபோல்டர் வந்திருக்கும், அதாவது நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்க ஃபோல்டரோட நேம். ஸோ அந்த ஃபோல்டர் ரைட் கிளிக் பண்ணி ஷோ இன் சிஸ்டம் எக்ஸ்ப்ளோரர் கொடுத்தோம் அப்படின்னா ஃபோல்டரில் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா index.html வந்திருக்கு. ஸோ அதை வந்து நம்மளோட HTML ஃபார்மேட், result.jsonம் result.xmlம் வந்து வேறு ஃபார்மேட்டில் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ index.html ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபெயில் ஆன இடத்துல எல்லாமே வந்து இந்த மாதிரி ரெட் கலரில் வரும். ஸோ இந்த சினாரியோ அவுட்லைன் ரெண்டுமே வந்து ஃபெயிலியர், ஸோ ரெட் கலரில் வந்திருக்கு. அண்ட் இந்த லாகின் ஷுட் ஃபெயில் அண்ட் லாகின் ஷுட் சக்ஸஸ் வந்து நம்மளுக்கு க்ரீன் கலரில் காட்டுது. எனக்கு அது வந்து ஆப்வியஸாக பாஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து குக்கும்பரோட டிஃபால்ட் ரிப்போர்ட்டர். இந்த ரிப்போர்ட்டர் போதுமா கேட்டிங்கன்னா இந்த ரிப்போர்ட்டர் அப்டேட் கொடுத்தா போதாது. இதில் இப்போ ஃபெயிலியர் ஆயிருக்கு, ஏன் ஃபெயிலியர் ஆயிருக்கு, வெறும் இந்த எரர் மெசேஜ் மட்டும் வச்சு என்னால் எதுவும் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் எனக்கு ஒரு ப்ரூஃப் வேணும், அதாவது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வேணும். அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் வந்து இந்த ரிப்போர்ட்டில் டிஃபால்ட்டாக வந்து நம்ம அட்டாச் பண்ண முடியும். ரொம்பவே ஈஸி தான். அதுக்கு வந்து ஹூக்ஸ் கான்செப்ட் இருக்குது. ஹூக்ஸ் கான்செப்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வர வீடியோஸில் வந்து லேர்ன் பண்ணலாம். ஓகே, ஸோ ரிப்போர்ட்டர் ஆல் தான் ரொம்ப ஈஸியான கான்செப்ட். இது ஒரு வாட்டி குட்டி ரீகேப்ஸ் கொடுத்துறேன். ப்ளக்கின் அப்படின்னு போடுங்க, போட்டு pretty கொடுத்தீங்க அப்படின்னா கன்சோலில் வரும். அண்ட் pretty கொடுத்துட்டு தான் HTML போடுவாங்கன்னு நினைக்கிறேன். pretty இல்லாமல் வெறும் HTML ஜென்ரேட் ஆகுமா ஷுவராக தெரில, அது வேணால் எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஸோ HTML ஜென்ரேட் பண்ணலாம், JSON ஜென்ரேட் பண்ணலாம், XML ஃபார்மேட்டில் ஜென்ரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோக்கு அவ்வளோதான். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் இல்லை நம்ம டிஸ்கார்ட் சர்வரில் வந்து கேளுங்க.
நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, டாடா, பாபாய், டேக் கேர்.